விடுதலை சிறுத்தை கட்சி தொல் திருமாவளவன் அவர்களை என்னத்தான் திமுக ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுமைப்படுத்தி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தினாலும் அந்த திமுக கட்சி நான் வரமாட்டேன்டா, அந்த கூட்டணியில் தான்டா நான் போட்டியிடுவேன்னு சொல்லி 8 தொகுதி வாங்கி 8 தொகுதியில் 2 தொகுதி தான் வெற்றி பெற்றார். ஏன் இந்த அளவுக்கு அறுப்பு சொற்பமான 2 தொகுதி வெற்றி பெற்றாருன்னா, அதாவது தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து தரையில் அமர வச்சு பேசுகிறதும், இடைவெளி விட்டு உட்கார வைக்கிறதும், ஸ்டேஜுகளில் வந்து உரிய மரியாதை வழங்காதனால வந்து பார்த்திங்கன்னா தொல் திருமாவளவனோட ஆதரவாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதையும் மீறி வந்து திருமாவளவன் வந்து கூட்டணி இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த திருமாவளவனோட ஆதரவாளர்களே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாக்களிக்காதனால அற்ப சொற்பமான 2 சீட் மட்டும்தான் வெற்றி பெற்றார். ஓகேவா? அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவிகே அந்த கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இடம் பத்தாதனால ஒரு ஆதரவு 2 சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லி உள்ளே போனார். உள்ளே போய் வெகு வேலை காமிச்சிட்டு இருக்காரான் திருமாவளவன். நான் சொல்கிறது தான் கேட்கணும், என்ன சொல்கிறேனோ அப்படியே செய்ய அப்படின்னு சொல்லி வெகு சித்து வேலைகள்லாம் காமிச்சிட்டு இருக்காராம். அதாவது இடைத்தேர்தல் வரட்டுண்டா அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லி விஜய் அவர்கள் பல்ல கடிச்சிட்டு இருக்காங்களாம். ஏன்னா இடைத்தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிட்டாங்கன்னா போட்டிட்டு வெற்றி பெறுவாங்கல்ல. ஒரு 8 தொகுதி இருக்குது, 8 தொகுதியில் வெற்றி பெற்றுட்டா தனி பெரும்பான்மை எடுத்துருவாங்க. தனி பெரும்பான்மை எடுத்துட்டா எந்த கட்சியும் வந்து நம்பி இருக்க வேண்டியதில்லை, சுயமாக முடிவெடுக்கலாம். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா திருமாவளவனை பந்தாடிடுவார் விஜய் அவர்கள்.